மனித உணவுகளில் நம்ம உளுந்து சாப்பிட்லாம். உளுந்து வந்து சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் தான். ஏன்னா உளுந்து வந்து தானியம் கிடையாது, அது வந்து பயிர். அது வந்து பயிர்னு தான் சொல்லுவாங்க, உளுந்து பயிர். அது வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா, அது பச்சையாக இருந்ததுன்னா உடனே கூட சாப்பிட்லாம். உடனே சாப்பிடக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நம்ம சாப்பிட்லாம். ஒரு தானியம்னு வச்சுக்கோங்களேன், நெல்லுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து உடனே சாப்பிட முடியாது. அப்புறம் வந்து கேழ்வரகு, எள்ளு, இதெல்லாம் உடனே சாப்பிட முடியாது. அதெல்லாம் நிறைய நடைமுறைகளை கடந்து தான் அதை வந்து நீங்கள் அரிசியெல்லாம் என்ன பண்ணணும், காய வைக்கணும், அவிக்கணும், அப்புறம் குத்தணும், புடைக்கணும், அப்புறம் தான் அரிசி உங்கள் கையில் வரும். அப்புறம் பொங்கணும், அப்புறம் வந்து அதுக்கு ஒரு குழம்பு வைக்கணும். இப்படி ரொம்ப நடைமுறைகளை கடந்து வரதில்லை. உடனே சாப்பிடக்கூடிய இதை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும். இப்போ ஒரு மாமிசம் இருக்குது, உடனே சாப்பிட்ருவீங்களா? மாட்டுக்கறி சாப்பிட்றீங்க, ஆட்டுக்கறி சாப்பிட்றீங்க, ஒரு மாட்டை கடித்து அப்படி சாப்பிட்ருவீங்களா? சாப்பிட முடியாது. அதை நீங்கள் வெட்டுவீங்க, அறுப்பீங்க, அப்புறம் வேக வைப்பீங்க, மசாலா சேர்ப்பீங்க, அப்புறம் திங்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவீங்க. அப்போது அது உடனே சாப்பிட முடியாத ஒரு உணவுப் பொருள் தான் மாமிசம். இந்த மாதிரியான உணவு. மீன் கூட பச்சையாக சாப்பிட்றவங்க இருக்காங்க, ஆனால் எல்லோரும் அப்படியே பெரும்பாலானவங்க எப்படி சாப்பிட்றாங்க? அதனால் வந்து யாரோ ஒருத்தரை உதாரணம் காட்டிட்டு பச்சையாக சாப்பிட்றாங்க மீன், அதனால் அதை நீங்கள் வந்து உடனே சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் கூட பட்டியலில் இது மீனையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. அது மாதிரி முட்டையெல்லாம் வந்து முட்டையெல்லாம் வந்து அது ஒரு இன்னொரு உயிர். அதெல்லாம் நம்ம தாவர உண்ணிகளை பற்றி, தாவரங்களில் எதெல்லாம் உடனே சாப்பிட முடியுமோ அதுதான் நீங்கள் சேர்த்துக்கணும். எதெல்லாம் தாவர பொருட்களில் நம்ம எதையெல்லாம் உடனே சாப்பிட முடியுமோ அதைத்தான் நம்ம சாப்பிடணும். அதுக்காக வந்து அரளி விதையை கூட தான் உடனே சாப்பிட்லாம், ஆனால் செத்து போயிடுவீங்க. சாப்பிடுங்க, செத்து போயிடுவீங்க. அப்படி வந்து விதண்டாவாதமாக கேள்விக்கூடாது. அதனால் அந்த வகையில் உளுந்து இருக்குல்ல, உளுந்து வந்து அது நம்ம உளுந்த வடை சாப்பிட்லாம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் உண்ணக்கூடிய உணவுப் பொருளில் உளுந்து வடை எடுத்துக்கலாம். ஆனால் வந்து பருப்பு வடைங்கிறது, அது பருப்பு வடையில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சில மாவுலாம் செய்கிறதுன்னு நினைக்கிறேன். தானியங்கள் சேர்க்குறாங்க. தானியங்களால் வந்து சில மாவுலாம் அதில் சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பருப்பு சேர்ப்பாங்க. அப்புறம் பருப்பு வடையில் வேறு என்ன ஏதாவது தானியம் சேர்த்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி தானியங்கள் சேர்த்த எந்த ஒரு பொருளையும் சாப்பிடாதீங்க. அது வகையில் உளுந்துங்கிறது வந்து அது ஒரு பயிர் தான். அது பச்சையாக இருந்துச்சுன்னா படித்த உடனே நம்ம சாப்பிட்லாம். அதனால் உளுந்த வடை சேர்க்கக்கூடிய ஒரு உணவு, சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வந்து உப்பு வந்து நம்ம சாப்பிடக்கூடாது தான். ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த உலகத்துக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும், அதுவும் ரொம்ப கவனிக்குது. முற்றிலும் நம்ம வந்து ஒரு முரணாக உப்பே எடுத்துக்காமல் போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு கொஞ்சம் பொருத்தமாக நம்ம வாழ முடியாது. ஒருவேளை போக போக என்னுடைய ஆராய்ச்சியில் நீங்கள் உப்பை கூட சேர்க்காமல் சாப்பிடுங்க அப்படின்னு கூட எனக்கு வந்தாலும் வரலாம். ஏன்னா ஆரம்பத்தில் நான் என்ன சொன்னேன், முட்டைலாம் சாப்பிட்லான்னு சொன்னேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ சொல்லிகிட்ருக்கிறேன். காரணம் என்னென்னா, முட்டை வந்து அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிரை வந்து நம்ம வந்து தண்ணீரில் வேக போடும்போது, முட்டையை வேக போடும்போதோ அல்லது ஒரு ஆம்லேட் போடும்போதோ, ஆஃப் ஆயில் போடும்போதோ, அந்த முட்டையில் இருக்கிற அதற்குள்ளே இருக்கிற உயிர், அது ஒரு கருக்குலையாக தான் நம்ம பார்க்கணும். எப்படி ஒரு ஆடையோ மாட்டையோ கொன்று அதை சாப்பிடக்கூடாதோ, அதே மாதிரி அந்த கருவுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது. நமக்கு அறிவு இருக்குல்ல, அதில் உயிர் இருக்குங்கிறது நமக்கு தெரியுதுல்ல. அது வந்து ஐயோ அம்மான்னு கத்தாமல் இருக்கலாம், கீச்சு முச்சின்னு சத்தம் போடாமல் இருக்கலாம். அதில் உள்ள கருவுக்குள்ளே இருக்கிற உயிர், அதுக்கு அந்த திறன் இல்லை துடிக்கலாம்ல. துடிக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் வந்து ஒரு முட்டைக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது அப்படின்னா, அதை நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது துடிக்க தான் செய்யும். அந்த துடிப்பு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனாலே யாரும் பார்க்கலங்கிறதுக்காக நீங்கள் திருடுறது நியாயமாகிடாது. யாருமே நீங்கள் திருடும்போது யாருமே பார்க்கலங்கிறதுக்காக திருடுவது நியாயமாகி விடாது. அதுபோல் தான் ஒரு முட்டையை நீங்கள் வேக வைக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் வந்து துடிச்சிட்ருக்கலாம், துடித்து செத்து போகலாம். அது உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் அதை வந்து நம்ம நியாயப்படுத்தக்கூடாது. அதனால் எதையுமே ஒரு உணர்வுபூர்வமாக சாப்பிடணும். உணவை சாப்பிடும்போது உணர்வுபூர்வமாக, அதுக்குள்ளே ஒரு முட்டைக்குள்ளே ஒரு கரு இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அந்த முட்டையிலேருந்து ஒரு குஞ்சு வெளியே வரும். அப்போது அதை நீங்கள் வந்து அந்த குஞ்சியை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. வெளியே வரக்கூடிய அந்த குஞ்சியை தான், அந்த உயிரை தான் நீங்கள் வந்து பொரித்து அல்லது ஆஃப் ஆயில் போட்டு ஆம்லேட் போட்டோ அல்லது அவிச்சோ சாப்பிட்றீங்க. அதனால் ஒரு கருக்கொலை. அதனால் உணவை சாப்பிடும்போது உணர்வுபூர்வமாக அதில் யோசிக்கணும். நமக்குன்னு அறிவு இருக்குல்ல. எதுக்கு அந்த அறிவு இருக்குன்னா, இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு தான். யோசித்து சிந்தித்து இது சாப்பிடக்கூடாது, அதில் ஒரு உயிர் இருக்குது, அது நினச்சாலே நமக்கு ஒரு பதறதில்லை. ஒரு முட்டைக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, அந்த கரு, அது வந்து உயிர். அதை வந்து தண்ணியில் வேக போடுறோம், ஆஃப் ஆயில் போடுறோம், ஆம்லேட் போடுறோம். அப்போ அதில் வந்து துடிச்சு தானே
அது சாகும். அதை சாப்பிட்றது வந்து அது வந்து மனித நடைமுறையில் அது ஒரு பாவம்தான். அதனால் அந்த மாதிரி ஒரு உணவை எப்படி சாப்பிட்ணும் இந்த மாதிரி யோசித்து சிந்தித்து முடிவு பண்ணிட்டு தான் அதை சாப்பிட்ணுமா கூடாதா. அது சுவைக்கு அடிமையாகிடாதீங்க, முதல்ல அந்த அறிவுக்கு அடிமையாகுங்க. அடிமையாகி எது சரி, அப்போ தான் மூளை ஒழுங்காக செயல்படும். அதெல்லாம் பார்த்துக்கலாம், இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு எதையும் அலட்சியப்படுத்துனீங்க, அப்புறம் வந்து அவ்வளோதான், சிந்தனையே அலட்சியமாகிடும், உங்களுக்கு நல்ல சிந்தனையே வராது. அதற்குரிய தண்டனைகளை நீங்கள் அனுபவிப்பீங்க. நீங்கள் அலட்சியப்படுத்திக்கிட்டே போகிறீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஆட்டை அறுக்கிறீங்க, ஒரு மாட்டை அறுக்கிறீங்க, அது கதறுது, கத்துது, பீதியில் கதறுது, நீங்கள் வளைச்சி கழுத்தெல்லாம் வளைச்சி பிடிச்சி அந்த கழுத்தில் கூர்மையான கத்தியை வச்சு கரகரன்னு அறுத்து அப்படி அதோட ரத்தம் குபுகுபுன்னு சாடுது. அந்த மாட்டோட வேதனை உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? இதெல்லாம் மாட்டோட அந்த வேதனை, ஒரு ஆடு மாட்டோட அந்த அலறல் சத்தம், அந்த உயிர் வேதனை, அதையெல்லாம் நீங்கள் அலட்சியப்படுத்திகிட்டே போனீங்கன்னா அது உங்களுக்கும் நேரம். உங்களுக்கும் அந்த இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மனுஷங்க வந்து விபத்துனால சாகுறாங்க. வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் உலகம் முழுக்க மோட்டார் வாகன விபத்தில் 10 லட்சம் பேர் சாகுறாங்க. நோய்களால் பல கோடி பேர் சாகுறாங்க. குற்றங்களாலேயும் நிறைய பேர் சாகுறாங்க. லட்சக்கணக்கான பேர் குற்றங்களால் சாகுறாங்க. இப்படி அநியாயமான வழிகளில் நம்ம நிறைய சாகுறாங்க. அப்படின்னா அதுக்கு நம்ம தண்டனை நாம் செஞ்ச பாவங்களுக்கு தான் நம்ம தண்டனை அனுபவிச்சிட்ருக்கோம். சும்மா வந்து நம்ம இது போன்று பார்த்திங்க, நம்ம ஒன்றும் அப்பாவிகள் கிடையாது. எவ்வளோ லட்சக்கணக்கான ஆடு மாடுகளை தினந்தோறும் கொண்டுகிட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் கிடைச்ச தண்டனை தான் இந்த மாதிரியான நமக்கு ஏற்படுகிற அந்த இழப்புகள், உயிரிழப்புகள். அதனால் உணவு சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக சாப்பிடுங்க, உணர்வுபூர்வமாக சாப்பிடுங்க. அது வந்து அது கேட்குறதுக்கு ஒரு ஆடுக்கோ மாட்டுக்கோ கேட்குறதுக்கு நாதி இல்லைங்கிறதுக்காக நீங்கள் வந்து பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமது உடலில் நோயாக மாறும். நோயை வந்து நம்மளை தண்டிக்கிறதுக்கு தான் அந்த நோய் என்பது ஒரு தண்டனை. நோய்வாய்ப்பட்டவர்கள் அத்தனைவரும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த உலகத்தில் நோய் இல்லாதவங்களே நீங்கள் பார்க்க முடியாது. பெரும்பாலானவங்க நோயோடு இருக்கிற காரணம் என்னென்னா, இந்த உலகத்தில் வந்து நாம் அனைவரும் குற்றவாளிகளாக இருக்கிறோம், குற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தண்டனையை தான் அதுலேருந்து யாருமே தப்ப முடியாது. அதாவது நோய் இல்லாமல் கூட இருக்கலாம். எனக்கு வந்து நோய் வராது, எனக்கு நோயே இல்லை, நோய் வராமல் என்ன பார்த்துக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். ஆனால் வந்து எனக்கு எந்த விபத்துமே ஏற்படாது, மோட்டார் வாகன விபத்து எனக்கு ஏற்படவே ஏற்படாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எனக்கு நோய் ஏற்படாதுன்னு ஒருத்தர் சொல்லலாம், நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், எனக்கு நோய் ஏற்படாது, நான் பார்த்துப்பேன் என்ன அப்படின்னு ஒருத்தர் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் எனக்கு மோட்டார் வாகன விபத்துலேருந்து தப்பிக்க முடியும், மோட்டார் வாகன விபத்து எனக்கு ஏற்படவே ஏற்படாது அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இப்படி விபத்துகளில் வந்து மாட்டிப்பாங்க. அதனால் விபத்துகள் வந்து நோயிலேருந்து கூட நம்மளால் பார்த்துக்க முடியும். ஆனால் விபத்துகள்லேருந்து நாம் ஓரமாக போனால் கூட, ரோட்டில் வந்து நம்ம ஓரமாக போனால் கூட நம்ம மேலே மோதிட்டு போயிடுவாங்க. அதனால் இதெல்லாம் தண்டனை, விபத்துகள்லாம் தண்டனைகள், நோய்கள் அனைத்தும் தண்டனைகள், விபத்துகள் அனைத்துமே தண்டனைகள். அப்போ நான் வந்து ஓரமாக தானே நின்னேன், என் மேலே இப்போ ஏன்பா மோதினேன், நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. நம்மெல்லாம் பாவம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு குற்ற உலகம். இந்த உலகத்தில் வாழ்கிறது, இந்த உலகத்திற்காக நீங்கள் உழைக்கிறீங்க, எல்லாருமே உழைக்கிறோம். இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்தை உருவாக்குவதற்காக நம்ம உழைக்கிறோம். அப்படின்னா அதுவே ஒரு பெரிய பாவம். அந்த பாவத்துக்கு தண்டனையாக யாருக்கு வேணாலும் அந்த தண்டனை கிடைக்கும். சாவுங்கிற அந்த தண்டனை, அல்லது காயம் என்கிற அந்த தண்டனை, ஊனம் என்கிற அந்த தண்டனை கண்டிப்பாக யாருக்கு வேணாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நாம் அனைவருமே குற்றவாளிகள் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகமே ஒரு குற்ற உலகம். ஒருவர் அடிமைப்படுத்தி கொண்டு, யாருன்னே தெரியாது, நம்ம தொழில் செய்கிறதில் நம்ம ஒருவர் அடிமைப்படுத்துகிறோம். இப்படி நிறைய பாவங்களை நம்ம செஞ்சிகிட்ருக்கோம். இயற்கையோடு இணைஞ்சு வாழும்போது தான் நமது பாவங்களற்ற, குற்றங்களற்ற ஒரு வாழ்க்கை. அப்படின்னா இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை. யாருன்னே தெரியாதவங்களெல்லாம் நீங்கள் அடிமைப்படுத்தக்கூடாது. தொழில் அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு உரிமை இல்லாதவர்களெல்லாம் நீங்கள் வேலை வாங்கக்கூடாது. அதுவே பெரிய பாவம். பாவத்துலேயும் பெரிய பாவம் எது தெரியுமா? உங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாது, ஆனால் நீங்கள் அவங்களோட மேலதிகாரியாக இருப்பீங்க. உங்கள் தொழிலில் உங்களுக்கு கீழே உள்ளவங்கள வேலை வாங்குறீங்க பார்த்தீங்களா, உரிமையே கிடையாது, ஆனால் அவங்கள வேலை வாங்குறீங்க. அவங்களும் உங்களுக்கு பயந்து போய் நம்முடைய மேலதிகாரி, அவருடைய கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாதுன்னு பயந்து உங்களுக்காக நீங்கள் சொல்கிற வேலையை அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அச்சுறுத்தல், இதெல்லாம் ஒரு குற்றம். இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு குற்றம். அதுக்கு நம்ம எல்லாம் ஏற்றுக்கொண்டால் கூட அது ஒரு குற்றம் தான். அதனால் வந்து அந்த குற்றத்துக்கு தண்டனை உண்டு. நம்ம எல்லாம் ஏற்றுக்கிட்டோம், இந்த நடைமுறையை நாம் ஏற்றுக்கொண்டோம். அடிமை நடைமுறை, தொழிலில் அடிமை நடைமுறை இருக்குல்ல, இன்னொருத்தர் வேலை வாங்குறது,
உறவு முறை தான். ஒரு அப்பா அம்மா வந்து பிள்ளைகளை வேலை வாங்குறது வந்து அது வந்து இயற்கையானது. அது அன்பு அடிப்படையாக கொண்டு வேலை வாங்குவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இன்னொரு வீட்டுக்காரங்களோட பிள்ளைய வந்து யாரும் வேலை வாங்க மாட்டாங்க. அந்தந்த அவங்கவுங்க பெற்றோர்கள் வந்து அவங்க பிள்ளைகளை வேலை வாங்குறாங்க. அது வந்து வேறு விஷயம். ஆனால் வந்து நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க, ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறீங்க, அங்கே வந்து உங்களுக்கு மேலே உள்ளவங்க ஒருத்தவங்க உங்களை வேலை வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி உரிமையே இல்லை. ஆனால் அவர் வேலை வாங்குகிறார். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் அந்த வேலையை செய்கிறோம். நீ ஏற்றுக்கிட்டாலும் அது குற்றம் தான். குற்றத்தை ஏற்றுக்கொண்டால் நீ தண்டனையிலேருந்து தப்பி விட முடியாது. அதனால் தண்டனைங்கிறது இயற்கையானது. நீ குற்றம் என்பது இயற்கையானது. அதாவது குற்றம் என்பது அது இயற்கையை முடிவு செய்யுது. இதுக்கு வந்து இயற்கையின் பார்வையில் இது வந்து குற்றம், அவ்வளோதான். அப்போ அது குற்றம்னா அதுக்கு தண்டனை உண்டு. இயற்கையின் பார்வையில் உனக்கு தண்டனை உண்டு. மனுஷங்க உனக்கு தண்டிக்காமல் போயிடலாம், ஆனால் இயற்கையிலேருந்து உனக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. இயற்கைங்கிறது தான் நோய். இயற்கை கொடுக்குற தண்டனைகள் தான் நோய்கள், அப்புறம் விபத்துகளால் ஏற்படுகிற மரணங்கள். இதெல்லாம் வந்து இயற்கை கொடுக்குற தண்டனைகள். விபத்துகள் அப்படின்னா வெறும் மோட்டார் வாகன விபத்துகள் கிடையாது. நம்ம காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறோம், அதுவே ஒரு குற்றம் தான். அந்த குற்றத்துக்கு தண்டனையாக தான் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த கட்டடம்லாம் இடிஞ்சு அந்த கட்டட இடிபாடுகளில் 2000, 3000, 10,000 கூட பேர் செத்து போயிடுறாங்க. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? காங்கிரீட் கட்டடத்தில் வசிப்பது ஒரு குற்றம். இப்போ குடிசையில் வசிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட நிலநடுக்கம் வந்தாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நாமெல்லாம் குடிசையில் வசிக்கிறோன்னு வச்சிங்களேன். ஒரு காலத்தில் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு காலத்தில் குடிசையில் தான் வசிக்க போகிறோம். ஒரு காலத்தில் குடிசையில் தானே வசித்தோம். நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு, 2000 வருஷம், 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே குடிசையில் தான் நம்ம வசிச்சிருப்போம். அப்போல்லாம் வந்து நிலநடுக்கத்தால் ஒருத்தர் கூட செத்துருக்க மாட்டாங்க. அதாவது 2000, 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் முழுக்க வாழ்ந்த மனித உயிர்கள் அனைவருமே குடிசையில் தான் வசித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த காலகட்டம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி குடிசையில் இந்த உலகில் உள்ள மனித உயிர்கள் அனைவரும் வாழ்ந்த காலகட்டங்களில் நிலநடுக்கத்தால் ஒருத்தர் கூட சாவலை. ஏன்னா அது வந்து குடிசையில் வசிப்பது என்பது குற்றம் கிடையாது. அது வந்து இயற்கையின் பார்வையில் அது குற்றம் கிடையாது. நம்ம காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் குற்றம். இயற்கையின் பார்வையில் அது வந்து ஒரு குற்றம். அதற்கு தண்டனை தான். ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அதனால் ஏற்படுகிற இடிபாடுகளுக்குள் சிக்கி ஆயிரக்கணக்கான செத்து போன வரலாறு காலந்தோறும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம்.